கார்த்திகை பெண்களுடைய உலகத்துல இருந்து கைலாயத்தை நோக்கி முருகனும் பார்வதியும் கிளம்பிட்டாங்க அப்படிங்கறத போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அசுரங்களோட உலகத்தை காமிக்கிறாங்க. அம்மன் சொல்றான், பார்வதியோட ஆயுதம் அவளோட கைகளுக்கு வந்துருச்சு. இனிமே நம்ம அவ அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை முறியடிக்கிறதுக்கு ஏதாவது நாம திட்டம் போடணும் அப்படின்னு இருக்கான். அதுக்கு தாரகாசன் சொல்ல, நான் திட்டம் எல்லாம் போட்டதுல தாக்குதெல்லாம் நடத்துவேன் அப்படிங்கிறான். அதுக்கு சுமன் கேட்கிறேன், என்ன தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு கேட்க தாரகாசன் சொல்றான், நான் தாரகாசன் எல்லா சக்தியிலும் ஒன்னா நினைச்சு ஆயுதமாக்கிடுவேன். இந்த பிரபஞ்சத்துல என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த தேவரோட ஆயுதத்துக்கு பதில் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை திரட்டுறான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க வர கார்த்திகேயன் கிட்ட பார்வதி சொல்றாங்க, உன்னோட இல்லத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். இதுதான் கைலாயம். யோகிகளோட புண்ணிய பூமி இது. மகாதேவரோட வீடு, அதாவது உன்னோட வீடு அப்படின்னு அர்த்தமா சொல்றாங்க. அந்த இடமே திருவிழா கோலத்துல இருக்க அவங்க மகாதேவரை காமிக்கிறாங்க. இவர் தான் மகாதேவர் உன்னுடைய தந்தைன்னு அவங்களும் முருகன் கிட்ட காமிக்க அவர் ரொம்ப வித்தியாசமா கார்த்திகேயனும் பாக்குறாரு. இப்போ பார்வதி சொல்றாங்க, போய் உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அவரும் கொஞ்சம் அலட்சியமா பார்த்தாலும் போய் வணங்கி நிக்கிறாரு. உடனே சிவன் ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிறப்பின் நோக்கத்துல நீ வெற்றி அடைவ. என்ன நடந்து தெரிஞ்சதுனாலேயே அவர் கேட்கிறாரு, உன் அம்மா கூட தானே வந்திருக்க, உன்னோட பயணமும் இனிதாதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதோட அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கையில வந்துட்டதுனால உன்னோட பயணம் முடிஞ்சிடலைங்கிறதா உன்னோட பயணமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. கார்த்திகேயனே இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி புரியாம பார்க்க பார்வதி கார்த்திகேயனை கூப்பிடுறாங்க, இங்க வா, எல்லாரும் உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்றாங்க. முதல்ல நாராயணனை அறிமுகப்படுத்தி வைக்க அவரை முருகனும் வணங்குறாரு. நீ உன்னோட வருகை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்காக நாங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நாராயணன் சொல்லவும் கார்த்திகேயன் சொல்றாரு, மகாதேவர் என்னோட பிறப்பு நோக்கம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறாரு. பயணம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுங்கிறாரு. நீங்க என்னடான்னா எனக்காக ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்ததா சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் நாராயணன் சொல்றாரு, ஒவ்வொரு பிறப்புக்குமே ஒரு பயன் இருக்கு, உன்னாலே இருக்கு, அதை நிறைவேற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படிங்க. முருகன் என்ன சொல்றாங்கிற மாதிரி திரும்பவும் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. பார்வதி புரிஞ்சுட்டு, நீ உன் மாமா கூட பேசினா உனக்கு நேரமே தெரியாது, அது இல்லாம உன் மாமா கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து லட்சுமி அறிமுகப்படுத்துறாங்க. இவங்கதான் உன்னோட அத்தை அப்படின்னு சொல்லி அவங்கள அவரும் வணங்க இவங்களும் மங்களம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்களும் உன்னை இங்க பார்க்கல, ரொம்ப சந்தோஷம், பார்வதி உனக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நான் தான் சாட்சி அப்படிங்கிறாங்க. கார்த்திகேயன் சொல்றாரு, எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருந்தா எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் நிச்சயமா அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதும் எல்லாருமே சமைச்சு நிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க இறுக்கத்தை குறைக்கிறதுக்காக வந்த மாதிரி நந்தியும் வந்துட்டு, என் பேரு நந்தி, என்ன பார்வதி தேவி வெற்றடிக்கலையோலிய என்ன தன்னோட மகமாரி தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ வந்துட்டனால நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்னோட நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருப்பாங்க, ஆனா அவங்கள பாக்குறது மனதுக்கு உற்சாகமாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போ. கார்த்திகேயன் போகாம பார்வதி திரும்பி பாக்குறாரு. பார்வதியும் போயிட்டு வரலாங்கிற மாதிரி அனுமதி கொடுக்க அவரும் கிளம்புறாரு நந்தி கூட. சிவகுணங்களும் நந்தி எல்லாம் ஆனந்தமா இருக்க மத்த எல்லாரும் கொஞ்சம் யோசனையில இருக்காங்க என்ன பண்றதுங்கிற மாதிரி. அடுத்த காட்சியில திரும்ப அரக்கர்கள் உலகத்தை காமிக்கிறாங்க. இந்த அசுரர்கள் 3 பேரும் ஒவ்வொருத்தரா ஒரு உயரமான இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. கீழே இருக்க அவங்களோட வீரர்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. தாரகாசன் தேவர்களுடைய ஆயுதமான கார்த்திகேயனுக்கு எதிராக தான் என்னோட ஆயுதமான நீங்களாம் அங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனை கூப்பிட்டு நீ இவங்க கூட போய் இவர்களை தாக்கு அப்படின்றான். அப்புறம் அந்த கார்த்திகேயனையும் கண்டுபிடி, அவனை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுங்கிறது உனக்கே தெரியும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனும் சரின்னு தலையாட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. இந்த சிவகணங்கள் எல்லாம் கார்த்திகேயனை சுத்தி ஆடிட்டு இருந்தாங்கனாலும் கார்த்திகேயனோட முகத்துல சந்தோஷம் எதுவும் இல்லை. பார்த்து லட்சுமி சொல்றாங்க, எனக்கு என்னமோ கார்த்திகேயன் சந்தோஷமா இல்லைங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி இல்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணல, இப்போதானே வந்திருக்கான், கைலாயத்தோட நடைமுறைகள்லாம் உனக்கு தெரியணும், கைலாயத்தோட சூழ்நிலை உனக்கு பழகணும், எல்லாரும் கூட அறிமுகம் கிடைக்கணும் இல்லையா, அதுக்குள்ள அவகாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.